إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. 60வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தை முன்வைத்து தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் ஒரு கேள்வி தொடுக்கின்றார். எந்த கூட்டத்தாரை அல்லாஹ் கோபித்தானோ அவர்களோடு நட்பு பாராட்டாதீர்கள் என இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுவதன் அடிப்படையில் இவ்வாறு அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்கள் யார்? யூத கிறிஸ்தவர்கள் தான் அவர்கள் என்ற பொதுவான புரிதல் இருக்கின்றது. அதே நேரத்தில் எமது முஸ்லிம்களிலே ஒரு சாரார் வட்டி வாங்குவதுட்பட அது தவறு என தெரிந்த நிலையிலும் பாவங்களை செய்கின்றார்கள். அவர்களும் அல்லாஹ்வின் கோபத்திற்குள்ளானவர்கள் என்ற வகைக்குள் அடங்க மாட்டார்களா? தமது சுய நோக்கங்களுக்காக சில செயல்களை செய்துவிட்டு அது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட நற்காரியம் என விளக்கம் அளிக்கின்றார்கள். எனவே இப்படி முஸ்லிம்களில் ஒரு சாரார் தெரிந்து கொண்டே பாவங்களை செய்கின்ற போது அதற்காக அவர்களை நாம் வெறுப்பது ஆகுமானதா? இல்லை, அவர்கள் முஸ்லிம்கள் அல்லது இரத்த உறவினர் என்பதற்காக அவர்களுடைய பாவங்களிலே அப்படியே விட்டு விடுவதென்பது? அப்படி நாம் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு முரணானதாக அது அமைய மாட்டாதா என்று கேள்வி தொடுத்திருக்கின்றார். உண்மையில் எந்த சாரார் மீது அல்லாஹ் கோபமுற்றானோ அவர்களோடு நட்பு பாராட்டாதீர்கள் என்ற விடயம் மும்தஹினா சோதித்தறிதல் என்ற அத்தியாயத்தின் இறுதி வசனமாகும். இது எதனை குறிக்கின்றது என்பது பற்றி இதே அத்தியாயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். இந்த அத்தியாயத்தின் முதலாவது வசனமே நபியின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பின்னணியாக கொண்டு அமைந்தது. மக்காவில் இருந்து விரட்டப்பட்ட நபி அவர்கள் மதீனா வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அமைத்தார்கள். தாம் இழந்த அந்த பூமியை மீண்டும் கைப்பற்றுவதற்காக படையெடுத்து சென்றார்கள். இப்படி படையெடுத்து செல்லுவதை மிகச்சிறந்த ஒரு சஹாபியாகிய ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ என்ற முஸ்லிம், நபியோடு இருந்த அந்த முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு நபியின் ரகசியத்தை அனுப்பி வைத்தார். இந்த பின்னணியில் தான் அல்லாஹ் எந்த சாரார் மீது கோபமுற்றானோ அவர்களோடு நட்பு பாராட்டாதீர்கள் என இந்த வசனத்திலே கூறுகின்ற அல்லாஹ் முதல் வசனத்திலேயே இது பற்றி மேலும் ஒரு விளக்கத்தை கூறுகின்றான். துசிர்ரூன இலைஹிம் பில் மவத்தா, அந்த இஸ்லாத்தின் எதிரிகளுடன் நீங்கள் உள்ளத்தில் உள்ள அந்த அன்பை மறைத்து வைத்திருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குற்றம் சுமத்துகின்றான். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் கோபமுற்றவர்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது குறிப்பாக நட்பு பாராட்டுகின்ற விடயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இதே அத்தியாயத்தின் 8, 9வது வசனங்களிலும் தெளிவுபடுத்துகின்றான். தீனிலே உங்களை எதிர்த்து போராடுகின்றவர்கள், உங்களுடைய ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றுகின்றவர்கள், இவர்களோடு உள்ளத்தில் அன்பு கொண்டு நட்பு பாராட்டக்கூடாது என்றுதான் அல்லாஹ் தடுக்கின்றான் என்று இந்த வசனங்களிலே சொல்லுகின்றான். தீனிலே உங்களை எதிர்த்து போராடாமல், உங்களது ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றாமல், அதற்கு துணை செய்யாமல் இருந்தால் பொதுவான மனித நட்பு இதிலே அல்லாஹ் தடுக்கவில்லை என்று தெளிவாக கூறுகின்றான். எனவே இந்த வசனம் இஸ்லாம் என்ற கொள்கையிலே யாரெல்லாம் அதற்கு எதிராக செயல்படுகின்ற போது அத்தகையவர்களை உள்ளத்தால் அன்பு கொண்டு நெருங்கிய நட்பாக
அவர்களுக்கு ஒருபோதும் நாம் துணை நிற்கக்கூடாது என்ற விடயத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அத்தகையவர்களோடு உள்ளத்திலே அன்பு கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த குற்றமான செயல்களில் துணை போகக்கூடாது. அதே நேரத்தில் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள், தீனுக்கு எதிராக செயல்படாத வரையில் மனிதர்களுக்கு மத்தியில் பாராட்டப்படுகின்ற அந்த நட்புகள், இதிலே குற்றம் கிடையாது என அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், முஸ்லிமாக இருக்கின்ற ஒரு மனிதர் அல்லாஹுக்கு மாறு செய்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்வின் கோபத்திற்குரியதாகும். அல்லாஹ்வின் சிறிய கோபத்தை ஏற்படுத்துபவைகளும் இருக்கின்றன. இஸ்லாத்திலிருந்தே வெளியேற்றப்பட்டு முற்றிலும் அல்லாஹ் கோபித்து நிரந்தர நரகவாதியாக்குகின்ற பாவங்களும் இருக்கின்றன. இதே அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளோடு உள்ளத்திலே அன்பு கொண்டு அவர்களுக்கு யாராவது துணை போனால் அவர் நிச்சயமாக நேர்வழியிலிருந்து வழிகட்டு சென்று விட்டார் என்று மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான். நபியின் காலத்திலிருந்த உண்மையான இஸ்லாம் இன்று எமது சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்களிடம் கிடையாது. ஏனென்றால் இதே அத்தியாயத்தின் முக்கிய ஒரு அடிப்படையை அல்லாஹ் சொல்லுகின்றான். இஸ்லாத்தை ஏற்பவர்கள் இஸ்லாத்திற்காக பைஆ என்ற உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். அதனை எப்படி கூறுகின்றான் என்றால், இஸ்லாத்தை ஏற்க வருகின்றவர்களை நீங்கள் சோதித்தறியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சோதித்தறிந்ததன் பிறகு அவர்களை விசுவாசியாக அடையாளம் கண்டால், முஸ்லிம்கள் என அடையாளம் கண்டால், அதன் பிறகு செய்ய வேண்டியவற்றை அல்லாஹ் விவரிக்கின்றான். எனவே இஸ்லாத்திற்காக அதனை ஏற்று நடப்பேன், முஸ்லிம்களின் தலைவருடைய வழிகாட்டலின்படி நடப்பேன் என்று ஏற்றுக்கொள்வது ஒருவன் முஸ்லிம் ஆகுவதன் அடிப்படையாகும். அவ்வாறு முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டவன் சுவனத்தை ஹராமாக்குகின்ற, நிரந்தர நரகத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு பாவத்தை வெளிப்படையாக அவன் செய்து கொண்டிருக்க முடியாது. இஸ்லாமிய அறிவிற்கு முரணாக ஒவ்வொருவரும் விரும்புகின்ற விதத்தில் தாம் செய்கின்ற காரியங்களை நற்காரியமாக பிழையான விளக்கங்கள் கொடுக்க முடியாது. எப்படியோ முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவர் வழிகேட்டிலே செலுத்துகின்ற ஒரு பாவத்தை கூட செய்ய முடியும் என்பதை இந்த அத்தியாயத்தின் முதலாவது வசனம் கூறுகின்றது. இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு அவர்களோடு அன்பு வைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தின் எதிரான விடயங்களிலே உதவி செய்தால் அதன் பிறகு அவர் நேர்வழியில் உள்ள ஒரு முஸ்லிமாக இருக்க மாட்டார். எனவே ஒரு முஸ்லிம் ஒரு பாவத்தை செய்கின்ற போது அந்த பாவத்தை கொண்டு அவரை வெறுப்பதென்பதும் இஸ்லாமாகும். இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்ற, நிரந்தர நரகத்தில் ஆழ்த்துகின்ற பாவமாக இருந்தால் தௌபா செய்து அவர் மீண்டும் முஸ்லிம்களோடு நேர்வழியிலே பயணிப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். அது அல்லாத பாவங்களாக இருந்தால் அந்த பாவங்களை வெறுத்து அதனை கைவிடுமாறு அவருக்கு வழிகாட்ட வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று இருப்பது போன்றோ இஸ்லாத்தின் எதிரிகளோடு இருந்து கொண்டே தன்னை முஸ்லிம் என கூறுகின்ற ஒரு மிக மோசமான பிழையான ஒரு நிலைமை உண்மையான முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்க மாட்டாது. எனவே ஒட்டுமொத்தத்தில் ஒரு முஸ்லிம் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக அதிலிருந்து அவரை திருத்தும் விதத்திலே அவரை வெறுப்பதென்பது நபியின் சுன்னாவாகும். இரத்த உறவு அல்லது முஸ்லிம் என கூறுகின்ற காரணத்தினால் அவர் என்ன பாவம் செய்தாலும் அப்படியே விட்டு விடுவதென்பது அறியாமையாகும், நபியின் வழிமுறைக்கு முரணானதாகும். பல்வேறு உதாரணங்களை நாம் கூறலாம். நபியின் வீட்டிலே பயணத்திலே சென்று விட்டு வந்த நபி அவர்கள் உருவமுள்ள ஒரு திரைச்சீலை இருந்தபோது முகம் சிவக்கும் அளவிற்கு கோபித்தார்கள். ஒரு முஸ்லிமாக இருந்த நபியின் மனைவி காரணம் கேட்டார்கள்.
இந்த உருவங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது என்று கோபத்தோடு அதனை வெளிப்படுத்திய போது அந்த உருவத்தை அது 2 துண்டாக அதனை கிழித்து மனைவி அவர்கள் நீக்கினார்கள், பாவத்திலிருந்து தெரிந்து கொண்டார்கள். எனவே பாவங்களின் போது அந்த பாவத்திற்காக முஸ்லிம்களை வெறுத்து பாவத்தை விடுவதன்பால் அவர்களை தூண்டுவது இது இஸ்லாமிய வழிமுறையாகும். ஆகவே முஸ்லிம்களை அவர்களது பாவத்திலே அந்த பாவத்தை வெறுத்து பாவத்தை சுட்டிக்காட்டி அதனை திருத்தி நேர்வழியிலே வழிநடாத்துவது ஏனைய முஸ்லிம்களின் கடமையாகும். முஸ்லிம்களின் இமாமுடைய முக்கிய கடமையும் ஆகும்.